ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் சிப்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். அதுக்காக ஒரு கிண்ணம் ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டு அதில் தண்ணி விட்டுக்கிட்டேங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இது மாதிரி கொத்தவரங்காய் எடுத்துருக்கேங்க. அதை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு கட் போட்டுக்கணுங்க, காய்க்கு நடுவில். எல்லாத்தையும் இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு தண்ணியும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அதில் கொத்தவரங்காய் கட் பண்ணது போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இதே மாதிரி வேக வச்சுக்கலாங்க. இதுக்குள்ளே அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. அந்த பவுலில் கடலை மாவு ஒரு கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அதே கரண்டியில் அரிசி மாவு ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கலாங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் அந்த மாவுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இது இடித்து கூட போட்டுக்கலாங்க. இடித்து போட்டோம்னா நல்லா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அப்படியே போட்டுட்டேன். இந்த மசாலாவுக்கு சரி போகிற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது நல்லா இது மாதிரி கலக்கிக்கலாம் மாவோடு சேர்த்து. அப்போ தான் அந்த பச்சை மிளகாய் காரம், கொத்தமல்லியோட மணம் எல்லாமே, பூண்டோட மணம்லாம் இறங்கும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டாச்சு. இது மாதிரி கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து நல்லா இது மாதிரி பிசைஞ்சிங்கன்னா அந்த மாவுக்குள்ளே வந்துட்டு இது ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கிடும். பாருங்கள், நமக்கு கொத்தவரங்காய் கூட நல்லா இது மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு. ரொம்பவும் வேக வேணாம். இது மாதிரி கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனால் சரியாக போயிடுங்க. இதை எடுத்துகிட்டு பவுலில் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி வடிச்சிட்டு, வடித்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. அது நல்லா இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற மிக்ஸை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு காய்க்கெல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். கோட்டிங் நல்லா பிடிக்கிற மாதிரி இது மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து செய்யக்கூடாதுங்க. மேலோட்டமாக செஞ்சுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம்னா வெந்திருக்கு இல்லையா கொத்தவரங்காய், அது ரொம்ப கசங்கின மாதிரி ஆகிடும். இது மாதிரி மேலோட்டமாக கையில் அந்த கோட்டிங் மட்டும் காய்க்கு பிடிக்கிற மாதிரி இது மாதிரி செய்யணும். கோட்டிங் சரி போகலைங்க, அதனால் அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அரிசி மாவு போட்டுக்கலாங்க. நமக்கு நல்லா கோட்டிங் பிடிச்சதுன்னா தான் அது நல்லா மொறுன்னு நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், இவ்வளோ அளவுக்கு கோட்டிங் பிடிச்சிருக்கு காய்க்கு. அரிசி மாவு போட்டோம்னா அது கருப்பாகவும் ஆகாதுங்க சீக்கிரமாக. நமக்கு வந்துட்டு நல்லா கரகரன்னு ஒரு சுவையை கொடுக்கும், கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும் அரிசி மாவு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஃபுல்லாக எண்ணெய் காயும் போது இது மாதிரி எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் அப்புறமா கம்மி பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப கரண்டி வச்சுட்டு ரொம்ப கிளறக்கூடாதுங்க. அந்த மசாலா கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும். இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃப்ரை ஆகும். நல்லா எண்ணெய் முழுகிற அளவுக்கு போட்டுக்கணும். காய்க்கு மேலே எண்ணெய் இருக்கு இல்லையா, அது மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், கேஎஃப்சி மாதிரியே கலரு. கேஎஃப்சியில் நம்ம சிக்கன் வாங்கின எந்த கலரில் இருக்குமோ அதே கலரில் இருக்குது பாருங்கள். இது சுவையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸை விட இது சிப்ஸ் ரொம்பவும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நரம்பு தளர்ச்சி எல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஃபைபரும் ரொம்ப நிறைய இருக்கும் இதில். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த காயை சாப்பிட்டாங்கன்னா நல்லா டைஜஷன் ஆகும். பாருங்கள், கலரை பார்த்தாவே சாப்பிட்ணுன்னு இருக்கு இல்லையா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸி கொடுங்க செய்கிறது.
உடையிலிங்க காய் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஒரு காய் எடுத்து பார்த்தேன். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. எண்ணெய்லாம் அந்த சத்தெல்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். சத்தமே பாருங்கள். நல்லா பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இப்படியே கொடுத்துக்கலாங்க. நமக்கு பெரியவங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக இது மாதிரி மிளகா பொடி போட்டுக்கிட்டோம்னா இன்னும் சுவை அதிகமாகும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இந்த மிளகா பொடிக்கு சரி போகிற மாதிரி. இதோட சத்தமே பாருங்கள் எவ்வளோ கரன்னு இருக்குது. நல்லா முறுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. பாருங்கள் அது எவ்வளோ நல்லா உடையுது. சுவையான கொத்தவரங்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி இது செஞ்சு உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப கொஞ்சம் தீய விட்டுறாதீங்க. தீஞ்சதுன்னா கொஞ்சம் கசப்பு வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஓகே வியூவர்ஸ், நானும் கொத்தவரங்காய் சிப்ஸோடு என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.